ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது வகையான ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபி நேம் வந்து பூண்டு கஞ்சி. இது பச்சரிசியில் நம்ம பண்ணுவோம். இது வந்து நார்மலாக வயிறு புண்ணாக இருக்குது, உங்களுக்கு சாப்பிட்றது ஜீரணம் ஆகலை, இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இது நீங்கள் வீக்லி ட்வைஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி. இதுக்கு நான் 2 டம்ளர் பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். இது நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அரிசி போட்டுட்டு இது கூடவே நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அரிசியும் வெந்தயத்தையும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா ட்ரை பண்ணி வச்சுருங்க. ட்ரை பண்ணிவிட்டு இப்போ இது கூட என்னெல்லாம் சேர்க்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நான் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிருக்கேன். இவ்வளோ பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் அரை மூடி தேங்காய் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 3 பேர் சாப்பிட்றதுக்காக நான் அரை மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி குவான்டிட்டி அதிகமாகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காயும் ஆட் பண்ணணும், பூண்டையும் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணணும். தேங்காய் நார்மலாகவே நம்ம ஸ்பைசி அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் தேங்காய் பால் நீங்கள் கண்டிப்பாக வீக்லி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாத்திரத்தில் இருக்கிறது ஃபஸ்ட் டைம் நான் எடுத்த தேங்காய் பால். இந்த பெருசு பாத்திரத்தில் இருக்கிறது 2வது தடவை எடுத்தது. 2வது தடவை எடுத்துகிறது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அதை நான் குக்கரில் ஊற்றி தான் நான் விசில் போட போகிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் எடுக்கிற அந்த தேங்காய் பால் நீங்கள் அப்படியே வச்சுருங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க. அது நம்ம லாஸ்ட்டாக இறக்கிட்டு தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை ஊற்றணும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் ஒன் பை ஒன்னாக நம்ம உங்களுக்கு சொல்கிறேன். இதில் குக்கரில் அரிசி கழுவி வச்சோம் இல்லையா, அதில் பூண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை போட்டுருங்க. இது செகண்ட் டைம் எடுத்த தேங்காய் பால். இது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். இதை தான் நீங்கள் குக்கரில் ஊற்றி விசில் போடணும். இது கூட நான் தண்ணியையும் ஆட் பண்ணிடுறேன். நான் சொன்னேன் இல்லையா, 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. ஸோ இங்கே நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 6 டம்ளர் தண்ணி கணக்குப்படி நான் வச்சு விசில் போட போகிறேன். விசில் நீங்கள் பச்சரிசிங்கிறனால நல்லா குழஞ்சிரும். இருந்தாலும் நீங்கள் ஒரு 7 to 8 விசில் வர அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நல்ல கஞ்சிங்கிறனால நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும் இல்லையா, கஞ்சிக்கான கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ விசில் வரட்டும். ஒரு 8 விசில் நான் போட்டிருக்கேன். வெயிட் பண்ணலாம். இப்போ 8 விசில் வந்துடுச்சு. 8 விசில் வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளேம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 20 to 30 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளேம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டோன்னே நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். அந்த கஞ்சிக்கான அந்த பதம் இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஹாட் வாட்டர் வச்சு ஊற்றிட்டு ஒரு விசில் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இன்னொரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் பாலை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு தடவை எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நம்ம ஊற்றுறோம். அதை ஊற்றிட்டு நீங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான். அடுப்பில் வச்சோன்னே சிம்மில் வச்சுருங்க. நீங்கள் ஹையில் வைக்காதீங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த கொதிக்கும் இல்லையா, பபுள்ஸ் வரும் இல்லையா, அது வந்தோடனே நீங்கள் இறக்கிற வேண்டியதான். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.